அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செப்டம்பர் மாதம் வந்துருச்சு. அடுத்து அக்டோபர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாமே இந்த பேலர் ஃபீல்டு எல்லாம் வெளியூர் வந்து கர்நாடகா அந்த மாதிரி அதர் ஸ்டேட் வந்து போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு வண்டி எப்படிலாம் தயார் பண்ணணும், அந்த பேலர்லாம் எப்படிலாம் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன். ஆல்ரெடி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய வந்து இந்த பேலர் பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி எப்படிலாம் தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி விடுங்க. எப்படி இருக்குது, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட பேலர் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். உங்க பேரு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல பாத்துருப்போம், உங்களுக்கு இன்ட்ரோவே தேவையில்ல. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேலர் ஃபீல்டு வந்து ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஒரு மாசத்துல எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை வெளியூர் வந்து தீவிரமா வந்து கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலர் ஓட்டுருக்க வண்டியை வந்து எப்படிலாம் தயார் பண்ணி வைக்கலாம், அதாவது பிஃபோரா எப்படிலாம் தயார் பண்ணி வைக்கலாம், பேலர் வந்து என்னென்ன மாதிரி ப்ரிகாஷனா என்னென்னலாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க. வணக்கங்கண்ணா. நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அம்மமலைங்கண்ணா. நான் இப்போ மேக்ஸிமம் இப்போ இத்தனை மாதமாக இப்போ தமிழ்நாட்டில் ஃபீல்டுனால எல்லா வண்டியுமே நிறுத்தினாங்கன்னு வச்சுருக்காங்க. இப்போ வண்டி எடுத்து ரெடி பண்ணுறவங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறது, ஏர் செக் பண்ணுறது. இப்போ ஒருத்தங்க டயர் தெரிஞ்சிச்சுன்னா டயர் தெரிஞ்சு பண்ணுறவங்க, அப்புறம் பேலரில் வேலை இருக்கிறவங்க பேலரை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புது பேலராக இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பழைய பேலராக வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெயிண்டிங் கொடுத்து, இப்போ பெயிண்டிங் பண்ணிங்கன்னா $12 கீழே அடிக்கிட்டு ரீல செட்டு கிரவுண்டு எல்லாம் வேலை செஞ்சு தான் போனால் தான் கொஞ்சம் வேலை வைக்காமல் ஓடும். கொஞ்சம் சீசன் நல்லா டைட்டாக போகிற டைமத்தில் நம்ம அதே பேலர் எடுத்துகிட்டு போய் ஓட்டி சப்போஸ் வேலை வச்சு நமக்கு ஃபீல்டு கிடைக்கிறது பெரும்பாடாக இருக்குது. நம்ம அந்த டைமில் வேலை செய்யாமல் பேலர் எடுத்துகிட்டு போய் சிக்கலை போடுறதுக்கு நம்ம இப்பயே கொஞ்சம் பேலர் ரெடி பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டுங்கண்ணா. இப்போ பேலர் ரெடி பண்ணுறது அப்படி கொஞ்சம் தெரியாத அளவுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பேலர் ரெடி ஈஸியாக ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நான் கொடுக்குற டிப்ஸ் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் பண்ணி பாருங்கள். இப்போ பேலர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா $12 ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. ரீல செட்டு அடிக்கிடுங்க. ரீல செட்டும் $12 கழட்டிங்கன்னா வெறும் பொட்டி மட்டும் தான், சேஸ் மட்டும் தான் இருக்கும். அது பெயிண்டிங் பக்கத்தில் யாராவது பண்ணுறவங்களா இருந்தால் பெயிண்டிங் பண்ணி $12 பார்த்தீங்கன்னா ஒரு ரோலரில் காடி விழுந்திருக்கும். அந்த நல்லா இருக்கிற ரோலர் முன்னாடி சாப்டரில் போட்டுட்டு கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற ரோலர் எல்லாத்தையும் எடுத்து சப்போர்ட்டில் மேலே போட்டுருங்க. சப்போர்ட்டில் போட்டுட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரீல செட்டில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷு போயிருக்குங்கண்ணா. மேக்ஸிமம் ரீல செட்டில் வேலை வைக்கிறதே புஷ்ஷு போயிட்டாவே அடிக்கம்பி உடையும். அடிக்கம்பி உடையிறது, இந்த கேஸ்டிங் பிளேட் உடையிறது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் வருங்கண்ணா. நீங்கள் அது கம்ப்ளைண்ட் இப்போ வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 8 புஷ் வரும். இந்தாண்ட நல்லா அந்த 4 புஷ்ஷு சிம் எல்லாம் மாற்றிட்டு நீங்கள் ரீல செட்டை கொஞ்சம் வேலை செஞ்சுக்கோங்க. கேஸ்டிங் பிளேட் ஒன்று ஸ்பேர் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. அடிக்கம்பி வாங்கி போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்கேல் செக்ஷன்லாம் ஒரு 5 புஷ் வருங்கண்ணா. நீங்கள் நின்று எடுக்கனால மழையில் நினைச்சிச்சுன்னா புஷ்ஷுக்குலாம் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கும். ஸ்கேல் எந்திரி கஷ்டப்படும். வீல்ஸ் டைட்டாக சுற்றுறதுனால சரடு பார்த்தோன்னா அடிக்கடி பிச்சுக்கிட்டு போவோம். அந்த ஸ்கேல் ஸ்ப்ரீ வரணும், இல்லை வீலு ஃப்ரீயாக சுற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 6 புஷ்ஷு மாற்றிட்டு அதில் 7-8 பின்னு இருக்குண்ணா. கிரீஸ் அடிக்கிற நிப்பிள் அதெல்லாம் கொஞ்சம் கிரீஸ் அடிச்சுக்கோங்க. செயின் பார்த்தோன்னா பின்னாடி செயின் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஸ்பேர் செயின் கூட ஓடும். ஃப்ரண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடத்தார வச்சுருந்தீங்க, இல்லை ஓல்டு போட்டில் கடத்தார வச்சுருந்தீங்கன்னா ரெட் லைன் செயின்னு ஒன்று விற்கிதுங்கண்ணா. கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். செயின் பீர கம்ப்ளைண்ட்டாக வராது. நீங்கள் இந்த ஃப்ரண்டில் ரெட் லைன் செயின் வாங்கி போட்டுக்கோங்க. சேஃப்டி போல்டு மெயினாக சேஃப்டி போல்டு அதிகமாக வாங்கி போட்டுக்கோங்க. ஒரு 200 சேஃப்டி போல்டு 300 சேஃப்டி போல்டு கூட நிறையா கூட வாங்கி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா நூல் தாங்கண்ணா. இப்போ கர்நாடகாவில் எந்த மாதிரி நூல் வாங்குறாங்களா இல்லை சரடு போட்டு ஓட்டுறாங்களோ அதை பற்றி தெரியலிங்கண்ணா. மேக்ஸிமம் 2 வருஷமாக சரடு நூல் தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால நூல் தான் இந்த வருஷம் போகணும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நூல் போட்டு ஓட்டுங்க. கஸ்டமர் சைடு ஓட்டும் போது நூல் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஓட்டுங்க. ஏன்னா நூல் அதிகமாக போட்டிங்கன்னா மாட்டு வாயில் சிக்கிறது எப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நிறையா வருதுங்களாமா. நீங்கள் நடுவில் போட்டு ஓட்டுறத விட சின்னதில் போட்டு ஓட்டுங்க. உங்களுக்கு லாபம், கொஞ்சம் டைமிங் கட்டு நிறையா போடலாம், உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கேல் செக்ஷன்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் சின்னதில் போட்டு ஓட்டுங்க. அதனால் சரடு கொஞ்சம் கம்மியாக போகும். இந்த மாட்டு வாயில் மாட்டுறது இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக குறையும். அப்புறம் மேலே போகிறவங்க மெயினாக வண்டி பார்த்துக்கோங்க. வண்டி மெயினாக பேலரையும் பார்த்துக்கோங்க. வண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தொலைவு நம்ம ஒரு 700-800 கிலோமீட்டர் போகிறோம். ஏன்னா நம்ம போகிறது தனியாக தான் போகிறோம், இல்லை டிரைவர் போட்டு தான் அனுப்புகிறோன்னா நம்ம பாதி தொலைவில் போயிட்டு வண்டி வேலை வச்சிருச்சு, இங்கேருந்து இங்கேருந்து மெக்கானிக் விட்டு போய் செய்கிறதுலாம் சாத்தியமில்லாத வேலை. அது நம்மளுக்கு மன உளைச்சல் இருந்து அமௌண்ட் போடுறதுலேருந்து எவ்வளோ பிரச்சனை வருது. மெயின் இங்கே வண்டி க்ளீனாக எல்லா வேலையும் செஞ்சுக்கோங்க, செஞ்சு அனுப்புங்க. அதேமாதிரி ஸ்பேர்லாம் கொஞ்சம் ரெடியாக பேடிங்லேருந்து எல்லா பேடிங்கும் ரெடி பண்ணி வாங்கி போட்டுக்கோங்க. அப்புறம் மெயினாக சாப்பாடு இப்போ 2-3 வண்டி சேர்ந்து போனீங்க அப்படின்னா மெயினாக குக் பண்ணிக்கோங்க. சமையல் ஜாமான் வாங்கி வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் சமைக்க நேரம் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா கடையில் கூட சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒவ்வொருத்தங்க படுக்கிறதுக்கே பெட்டு இந்த பலவகளோ அடிச்சிருப்பாங்க.
அதையே நம்பி போகாதீங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த டென்ட் மாரிலாம் விற்கிறாங்க, அது மாதிரிலாம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா போகிற இடத்துல கொசுக்கடியும் இருக்கும், அதிக மழையும் பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டென்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டென்ட்டில் நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுறது தார் பை தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் டென்ட் வாங்கிக்கலாம், ஒரு 1500 தான் வருது டென்ட்டு. நீங்கள் அது வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் அதே இடத்துல நம்ம டென்ட் போட்டு ஈஸியாக படுத்துக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் போகிறவங்க தெரிஞ்சவங்க கூட போங்க, தெரியாத கூட போகாதீங்க. ஏன்னா இந்த வருஷம்லாம் போலீஸ் பிரச்சனை அதிகமாக இருக்குங்களாமா. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வண்டி போயிருக்கு, போலீஸ் நிறையா பணம் முடுங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்கள் போகிறவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட போங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று தயவு செஞ்சு போகாதீங்க. ஒரு கண்ணு கட்டின தொலைவில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தொலைவு கூட போங்க. இந்த ஒட்டிக்கிட்டு போகிறது, இந்த வண்டிக்கு சைடு விடாமல் போகிறது, அந்தமாரி யாரும் போக வேணாம். அதே மாதிரி எல்இடிஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. வெள்ளை லைட் அதிகமாக அதர் ஸ்ட்ரீட்டில் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அதர் ஸ்டேட்டு போய்ட்டு அந்த வால்யூம் அதிகமாக செட்டில் சவுண்டு வச்சுக்கிட்டு இந்த அதிகமாக இறைச்சலாக பாட்டு கட்டுட்டு அதிகம் போகாதீங்க ஊருக்குள்ளார. இதனால பல பிரச்சனை வருது. அதே மாதிரி சைடு கேட்டாங்கன்னா லாரிக்காரங்க இந்த மாதிரி சைடு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அதே மாதிரி அன்டைமில் ரோட்டு ஓரமாக வண்டி நிறுத்துறவங்க கொஞ்சம் பங்கு சைடு இல்லைன்னா அதர் நல்லா ஓரம் ஒட்டி விடுங்க. ஏற்கனவே போன வருஷம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரோட்டு ஓரத்தில் வெடி காத்தால பைக் ஒரு பேலர் பின்னாடி பைக் அடிச்சு அது பெரிய பிரச்சனையாகிடுச்சு. 2 பேர் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் ரோட்டில் போகிறவங்க பேலராக இருந்தாலும் சரி, டயர் வண்டியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க. இன்னொரு விஷயம், போலீஸ் பிரச்சனை அதிகமாக வருதுன்னா ஒரு வண்டிக்காரங்க ஒரு தெரியாத ஒருத்தர் வண்டிக்காரங்க வராங்கன்னா முன்னாடி போகிற வண்டிக்காரங்க கொஞ்சம் கூட்டு போங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு நம்ம இங்கே தான் பிரிஞ்சிருக்கோம்னா அதர் ஸ்டேட்டை போய் கொஞ்சம் ஒற்றுமையாடுங்க. இந்த போலீஸ்காரங்க விடுறாங்களா அவனை பார்த்துக்கோங்க, இவனை பார்த்துக்கோங்க. இல்லை முன்னாடி போகிற வண்டிக்காரங்க பின்னாடி எங்கள் ஓனர் வராங்க, அவங்கள்ட்ட காசு இங்கே ஒன்று இப்படி போய் மாட்டி விடுறது, இந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. போன வருஷமே பின்னாடி எங்கள் ஓனர் வராங்கன்னு சொல்லி ஒரு 4 வண்டிக்காரங்க மாட்ட விட்டு வண்டிக்கு 5000 ஃபைன் போட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணாதீங்க. கொஞ்சம் அதர் ஸ்டேட் போயிட்டால் கொஞ்சம் தெரியாத ஆளுங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வண்டி வேலை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். போலீஸ்காரங்கள்ட்ட மினிமம் பேச தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் போய் போலீஸ்கிட்ட பேசுங்க. இந்த பேச தெரியாத ஒருத்தவங்க போய்ட்டு பக்கத்தில் நின்றுட்டு அவங்க 500 கேட்கறது 1000 கேட்கறது நீங்கள் டப்புன்னு எடுத்து கொடுக்கறதுனால இவன் எல்லாம் வச்சுக்கிட்டு இவன்ட்டு எதுவுமே இல்லை, அதனால தான் அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறான்னு சொல்லி நீங்கள் 2-3 பேர் வண்டிக்காரங்க பண்ணுறதுனால இதில் எல்லா வண்டிக்காரங்களும் மாட்டிக்கிறாங்க, ஃபைன் அதிகமாக போடுறாங்க. ஒரு வண்டிக்கு முன்னெல்லாம் போகும்போது ஒரு 1000 ரூபாயில் நாங்கள் மேலே போயிடுவோம். இப்போ ஒரு வண்டிக்கு 5000 6000 ஆகுது. நீங்கள் கொஞ்சம் பேச தெரிஞ்சவங்க இல்லை தெரிஞ்சவங்க கூட மெயினாக போங்க. அதே மாதிரி புரோக்கர் தெரிஞ்சவங்களா இருந்தால் போங்க. புதுசாக யாருங்கிறது தெரியாமல் அங்கே போய் ஓட்டிடலாம் சம்பாரிச்சலாம் சொல்லி யாரும் போகாதீங்க. அப்புறம் இப்போ ரோடு நீங்கள் அதிகமாக போகிறவங்களும் போகலாம். இப்போ இல்லைனா அடுத்த மாதம் ட்ரெயின் புக் பண்ணுறாங்க, ட்ரெயினில் போகிறவங்களும் போகலாம். அதுக்கு ட்ரெயினில் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆத்தூரில் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் மந்த் டேட் அறிவிப்பாங்க, வேணால் அந்த டைமில் வேணால் நாங்கள் டேட் அறிவிப் பண்ணும்போது சொல்கிறோம். நீங்கள் ட்ரெயினில் போகிறதும் போகலாம், அறிவிப் பண்ணி இப்போ ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் ரோட் ரன்னிங் போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக போக வேண்டியதாங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போகிறாங்க இல்லையா, ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அங்கே போய் ஸ்பேர் வாங்குறீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டுனால அவங்க வைக்கிறது தான் ரேட்டு, ரொம்ப ரேட்டு வந்து ஜாஸ்தியாக வைப்பாங்க. நம்மளும் வேற வழி இல்லாமல் சரி இங்கேருந்து நம்ம ஆன்லைனில் போட்டாலும் 2 நாள் வரும், அது வரைக்கும் வண்டி நிப்பாட்ட முடியாது. ஸோ நம்ம அங்கேயே வந்து வாங்கி தான் ஆகணும். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிறது தான் ரேட்டு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ரிகாஷனாக எதெல்லாம் அதிகமாக அந்த பேலரில் எதெல்லாம் டேமேஜ் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வாங்கிட்டு போகலாம். முன்னே எப்படின்னாங்கன்னா பேலரில் அப்போனா சொல்லப்போனால் முன்னே லூஸ் கட் ஓட்டிட்டு இருந்தாங்கன்னா அதனால் பேலர் கொஞ்சம் மேக்ஸிமம் வேலை வைக்காது. இப்போ எல்லாம் போய் ரேட்டும் குறைச்சிட்டாங்க, கொஞ்சம் டைட்டு கட்டு ஓட்டி கட்டிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் ஈரப்பில் ஓடுறதுனால கிரவுண்டு தாங்க வேலை வைக்கும். நீங்கள் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன கீர் பெரிய கீர் வாங்கிக்கோங்க. அதுக்கு உண்டான பேடிங்கு குட்டை சாப்பிட்டு ஒன்று வரும், அந்த குட்டை சாப்பிட்டு நீட் சாப்பிட்டு ஒன்று வரும் கிரவுண்டுக்கு வாங்கிக்கோங்க. அது ஓல்டு போட்டியில் தான் அந்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட் இப்பெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக வந்துருச்சு, அதனால நல்லாயிருக்கு. நீங்கள் கிரவுண்டு ஜாமான் வாங்கி வச்சுக்கோங்க. ரீலர் செட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக அரிக்கம்பி தாங்கண்ணா. அரிக்கம்பி மட்டும் நீங்கள் ஒரு 50 வாங்கினீங்கன்னா 100 கூட வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. அது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அரிக்கம்பி கூட உடையாம ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் நெல் ஓட்டும் போது கம்பி பிரச்சனை வராதுங்கண்ணா அதிகமாக, ஏன்னா அவங்க மேலே பிடிச்சா அடுப்பாங்க கொஞ்சம், அதனால் நீங்கள் மேலே தான் பிடிச்சி ஓட்டுற மாதிரி வரும். மெயின் கிரவுண்டுக்கு ஜாமான் வாங்கிக்கோங்க, அரிக்கம்பி வாங்கிக்கோங்க, சேஃப்டி போல்ட் அதிகமாக வாங்கிக்கோங்க. அப்புறம் பேடிங் பார்த்தீங்கன்னா ரோலர் பேடிங்கு, டைட்டர் பேடிங்னு வரும், அந்த டைட்டர் பேடிங் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்கேல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா புஷ் தாங்கண்ணா, அதெல்லாம் நம்ம ஒன் டைம் மாற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பேரில் பார்த்தீங்கன்னா அதிகம் அடிக்கம்பி, கிரவுண்ட் ஸ்பேரு, பேடிங் இது மட்டும் வாங்கிக்கோங்க போதும். அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து மெஷினோட சேஃப்டிக்கு வந்து சொல்லிட்டீங்க இல்லையா, இப்போ ஆளோட சேஃப்டிக்கு. இப்போ ஆள்னா இப்போ வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு 3 நேரமும் ஏன்னா நம்ம இங்கே இருக்க ஃபுட் கல்ச்சருக்கு வந்து பழகிருப்போம். இப்போ திடீர்னு இப்போ அதர் ஸ்டேட் போகும்போது அங்கே இருக்க ஃபுட் கல்ச்சர் வந்து வேற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகாது, ஒரு சிலர் சாப்பிடாமே ஓட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? அதே மாதிரி இந்த இப்போ ஃபீல்டில் வந்து தூங்குறாங்க இல்லையா, அவங்களாம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி தூங்கலாம், இந்த பொருள்லாம் சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்படியே சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம்னா அதர் ஸ்டேட் போயிட்டா கொஞ்சம் தனியாக இருக்கிறத தவிர்த்து கொஞ்சம் நல்லதுங்கண்ணா. ஏன்னா வேற ஸ்டேட் போயிடுச்சுன்னா கொஞ்சம் திருட்டு பையன் நிறையவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க.
இல்லை எனக்கு வண்டி விட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு வண்டி எடுத்து பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் செலவான போல் அந்த ஜிபிஎஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதர் ஸ்டேட்டில் இப்போ வண்டி காணாமல் போகிறதும் பல பிரச்சனை வருது. அப்புறம் ஃபுட்டுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தானே ஃபுட்டு நல்லா இருக்கும். அதர் ஸ்டேட் போட்டால் கொஞ்சம் ஃபுட்டு ப்ராப்ளம் வரதான் செய்யும். நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் பழகிட்டீங்கன்னா அப்புறம் பழகிறோம். மேக்ஸிமம் அந்த கார ஐட்டம் அதிகம் சாப்பிட்றாங்களா, அதிக சிக்கன் ரைஸ், எக் ரைஸு இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். சப்பாத்தி, டால் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கேயும் ஃபுட்டு நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் தேடி பிடிச்சிட்டா சாப்பிட்ணும் இந்த மாரி பார்த்துக்கோங்க. அப்புறம் காட்டுக்காரன் கொடுக்குறதும் கொஞ்சம் காட்டுக்காரங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கு. ஆனால் நம்மளுக்கு எடுத்துக்க அதிகமாக அவங்க இந்த சித்திரான்னம், பழம், இந்த மொத்தா இந்த மாதிரி கழிவுரம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம எங்கடா சாப்பிட போறோம்னு நினச்சிட்டு இந்த சாப்பிடாம பட்னியாக இருந்துட்டு ஓட்டுறது இந்த மாதிரிலாம் வேணாம். ஏன்னா வெளியூர் போயிட்டு உடல் நல்லா சரியில்லைன்னா அங்கெல்லாம் நம்ம போயிட்டு வண்டி விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு இந்த மாதிரிலாம் அலைய முடியாது. அந்தந்த சமயத்துக்கு என்னென்ன கிடைக்குதோ சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா பிஸ்கெட் போயிட்டு ப்ரெட்டு, ஜாமு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நைட்டு வண்டியில் படுத்துருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதர் ஸ்டேட் ரோட்டோரத்தில் இந்த மாதிரிலாம் படுக்காதீங்க. ஒரு பங்கு இந்த மாதிரி இடத்துல போய் படுத்துவீங்க, இல்லை ஹோட்டலில் இந்த மாதிரி இடத்துல எங்கே சாப்பிட்டுட்டு போட்டு படுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வண்டி விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வண்டி விட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜாயிண்ட் ஒன்று கழட்டிட்டு போயிட்டா கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஜாயிண்ட் கிட்டத்தட்ட வெறும் சின்னோடு சரி வெறும் 4000 ரூபாய் தான் வரும். அந்த ஒரு ஜாயிண்ட் கழட்டிட்டு போயிட்டு அவங்களால ஃபீல்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஊருக்கு வந்துட்டு போனால் தான் அந்த ஜாயிண்ட்டே கிடைக்கும். அங்கேயும் இங்கே கிடைக்காது. ஸ்பேர் விற்கிறவங்களும் ஜாயிண்ட்லாம் எடுத்து வந்து வைக்க மாட்டாங்க. ஜாயிண்ட்டு அப்புறம் சேஃப்டி போல்டர் போடுற கப்பு ஒருத்தவங்க சடிக்கிளி போட மாட்டாங்க. அந்த சடிக்கிளி போடாதனால சேஃப்டி போல்டர் கலந்துட்டு வந்து அந்த கப்பு கீழே வந்துடும். அந்த கப்பு ஸ்பேர் கடையில் அடிக்கடி கிடைக்காது. ஏன்னா அது போகாத போகிறதுனால கிடைக்காது. அதுக்கோசம் 2-3 நாள் வண்டி நிற்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான். நம்ம பெருசாக ஒன்று போகணும்னு நினச்சி போவீங்க, ஆனால் அது போகவே போகாது. இந்த எது ஒன்று யதார்த்தமாக ஒரு பொருள் போகும், அதுதான் நம்மளுக்கு கிடைக்காது. மேக்ஸிமம் காலையில் எழுந்திங்கன்னா ஒரு வண்டி ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துக்கோங்க. இந்த டீசல் டேங்க் லாக் பண்ணுறது, இந்த ஆர்டர்ஸ்ட்டு போகிறவங்க சைடில் உட்காந்துட்டு போகிறது, இந்த குளிர் அதிகமாக இருக்குது சைலன்ஸ்கிட்ட உட்காந்து போகிறேன், இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பண்ண வேணாம். ஏன்னா போன வருஷம் ஒருத்தவங்க சைலன்ஸ்கிட்ட உட்காந்து போய் அந்த ஏணி படிக்கட்டில் தவறி வந்து அது ஒரு பிரச்சனை வந்துச்சு. நம்ம ஊர் மக்கள்லாம் போகிறவங்க அடிக்கடி ட்ரெயினில் வராங்க. இந்த ட்ரெயினில் வரவங்களாம் கொஞ்சம் படிக்கட்டில் நிற்கிறது, இந்த பஸ்ஸில் போகிறவங்க கொஞ்சம் பரிசு எவ்வளோ பிரச்சனை வருதுங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஆளுக்கள் நம்மளே போய்ட்டு பாதுகாப்பாக நம்ம வந்துடுறது நம்ம சேஃப்டிங்கன்னா அங்கே போய்ட்டு யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுதாங்கண்ணா. இப்போ அதே மாதிரி இப்போ புதுசா போறாங்களே, இப்போ இதெல்லாம் வந்து ரெகுலரா போறவங்களுக்கு ஒரு பெருசா ஒரு பிரச்சனை தெரியாது இல்லையா? இப்போ புதுசா போறாங்க, இப்போ இந்த வருஷம் தான் புதுசா ஃபீல்டு வண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், எப்படி போகலாம் அங்க வெளியில போறதுலாம்? நான் 2-3 வருஷம் போனவங்க கூட போனால் பிரச்சனையே இல்லைங்கண்ணா. அவங்க ஏன்னா கூப்பிட்டு போகிறாங்க, இங்கே வேணால் வேற்றுமையாக இருப்பாங்க. அதர் ஸ்டேட் போய்ட்டா நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்களும் நல்லவங்க இருக்காங்க. அவங்க கூட்டு போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு அவங்களையும் நம்பிட்டு அவங்களையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டு போய் ஒரு இடத்துல தான் காட்டுவாங்க. நம்ம தான் அதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ரோக்கர் இப்போ சப்போஸ் அவங்க மங்களூர் போகிறாங்கன்னு வச்சுக்கோன்னா இப்போ ஒரு இடத்துல போய் காட்டுவாங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்பு நம்ம தான் எடுத்துக்கணும். நீங்கள் அதேமாரி இப்போ புதுசாக வண்டி எடுத்தவங்க தனியாக போய் நம்ம ஓட்டிட்டு வந்துடலான்னு யாரும் போகாதீங்க. ஒரு வண்டிக்கு மினிமம் 2 பேர் இருக்கணும். ஒரு ஆள் பைக் எடுத்து போய் ஃபீல்டு பார்க்கணும், ஒருத்தர் ஃபீல்டு ஓட்டணும். அந்த மாதிரி கொஞ்சம் 2 பேராக போங்க. அதே மாதிரி தெரிஞ்ச நம்பிக்கையான ஆளாக இருந்தால் போவாங்க, இல்லைன்னா போகாதீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போதான் அதாவது கொஞ்ச நாள் தான் இந்த ட்ரெயின் கல்ச்சர்லாம் வந்திருக்கு. ட்ரெயினில் ஏற்றிட்டு போகிறது கவர்மெண்ட்டே வந்து இது பண்றாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே ரோட் ரன்னிங் தான். இப்ப 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா ஓட்டுறது, இப்ப டைமுக்கு போய் சேர்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாட் ரோடா கிடையாது, எல்லாமே வந்து இதுதான் ஹில் ஸ்டேஷன் இருக்கு, இது மாதிரி மிக்சடா தானே வருது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் போட்டி போட்டுட்டு எல்லாம் ஓட்டுவாங்க. நான் முன்ன போகணும் இந்த மாதிரி ஒன்னும் போட்டி போட்டுலாம் ஓட்டுறாங்க. அதெல்லாம் சேஃப்டியா இல்ல எப்படி? ரோடு போறவங்களுக்கு வந்து தமிழ்நாடு பார்டர் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை, ரோடு நல்லா இருக்குங்கண்ணா. அதே அதர் ஸ்டேட் நீங்கள் மாதேஸ்வரம் மலை தொட்டிட்டா அதுல இருந்து அன்கண்டிஷன் ரோடு தான். எங்கேயுமே நீங்கள் நினைச்சு பார்க்குற மாதிரி தார் ரோடெலாம் இருக்காது. நீங்கள் மாதேஸ்வரம் மலை ஏறிட்டா முடிஞ்சு வச்சு போனால் ஹில் ஸ்டேஷன் தான். இந்த வண்டி தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு டிராக்டர் ஓட்டுறேன், ஒரு பேலர் ஓட்டுறேன்னு நினச்சி ஆர்வஸ்ட் ஓட்டுறேன்னு சொல்லி யாரும் நியூட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டாதீங்க. மாதேஸ்வரம் மலை இடக்கும் தான், நம்ம நியூட்ரு பண்ணால் டீசல் மைலேஜ் வரும் அப்படின்னு நினச்சிலாம் நியூட்ரு பண்ணி ஓட்டினீங்கன்னா அப்புறம் அந்த அப்செட் ஆகிற பிரச்சனை, அந்த பிரேக் நிற்கிற பிரச்சனை, முன்னும் பின்ன போய் குத்திக்கிற பிரச்சனை, அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். தயவு செஞ்சு கீரில் கூட போங்க. கீரில் போனாலும் டீசல் அதிகமாக போகாது. சும்மா வண்டியில் ரேஸ் ஆகிட்டு இருக்கணும், டீசல் அதிகம் போகாது. இந்த அவன் வேகம் போகிறான், இவன் வேகம் போகிறான், இல்லை முந்திட்டு போகிறான், எங்கே போனாலும் ஒரு இடத்துல நின்று ஆட்டாக தான் போகிறீங்க. அதுக்கு எதுக்கு வேகமாக போகிறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம் நியூட்ரு அடித்து மாதேஸ்வரம் மலையில் ஓட்டாதீங்க. ஏன்னா இப்போ மங்களூர் போனீங்கன்னா 3 ஹில்ஸ் தாண்டணும். நீங்கள் மாதேஸ்வரம் மலை தாண்டிட்டு அன்சருக்கு அந்தாண்ட ஒரு ஹில்ஸ் இருக்குது, 2-3 ஹில்ஸை தாண்டணும். மிஷின் போட்டி பார்த்து ஓட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டி போட்டு ஓட்டாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். போட்டி போட்டு ஓட்டுற மாதிரி இருந்தால் யார் போட்டி போகிறாங்களோ அந்த மகாராசனை முன்னாடி விட்டுட்டு அடுத்த போலீஸ்கார வருவான், பிடிச்சிக்கோணுவேன், ஒரு 2000-3000 பையன் கட்டிவிட்டு அடுத்த எல்லாம் முன்னாள் ஆசைப்படுறாங்க, பின்னாடி வருவாங்க. மேக்ஸிமம் போட்டி போட்டு ஓட்ட முடியாதுங்க. ஏன்னா அடுத்தடுத்த இடத்துல எங்கே பிடிக்கிறாங்கன்னு தெரியாது. போலீஸை திடீர்னு வருவாங்க, திடீர்னு பிடிப்பாங்க, திடீர்னு 1000-2000 பையன் போடுவாங்க. அதனால துணிச்சலாக இருக்கிற ஆள் வேணா நான் தான் பலசாலி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆனால் முன்னாடி போவாங்க. அவன் கர்நாடக போலீஸ் பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் நம்மகிட்ட இருக்கும். இன்சூரன்ஸ் இருக்கும், லைசன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம கையில் வச்சிருந்தோம். இந்த பார்டர் செக்கிங்காக இருக்கட்டும்,
இந்த நடுவில் வந்து இந்த போலீஸ் பிடிச்சிட்டு காசு கேட்கறதா இருக்கட்டும், சம்பந்தமே இல்லாதெல்லாம் காரணம்லாம் சொல்லி காசு கேட்பாங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. அது நானே கண் கூட பார்த்துருக்கேன். அது வந்து நம்ம பின்னாடி இன்னொரு இதுல பார்ப்போம். உங்களோட இதுல வந்து எப்படி அதோட இது சொல்லுங்களேன். ஜென்ரலா வந்து இப்போ இந்த போலீஸ் பிரச்சனை வந்து இப்போ நம்ம ஊர் சைட்ல இருந்து எல்லாமே வெளியில போய் தான் வந்து இந்த ஃபீல்டு ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வெளில போனாதான் ஓரளவுக்கு சம்பாதிக்க முடியும். ஆமாங்கண்ணா. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு சைட்ல இருந்து, அதாவது நம்மளோட கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த மாதிரி அதிகமா பணம், அது வந்து எப்படி ராபரின்னு கூட சொல்லிடலாம். எல்லாமே நம்ம வச்சிருந்தோம், டாக்குமெண்ட் எல்லாமே வச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம கிட்ட காசு வாங்குறது அது ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஆமாங்க. சும்மா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி காசு வாங்கிறாங்க இல்லையா? அது வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து எப்படி, இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம கடல்ல வந்து இந்த மீன் பிடிக்க போகும்போது அந்த வேற இடத்துல இருந்து சுடுறது, இந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? இந்த ஃபீல்டுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? சப்போர்ட் பண்ண நல்லா இருக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்க. விஷயம் இப்போ தமிழ்நாட்டு போலீஸ் பொறுத்த வரைக்கும்னா, இப்போ அதர் ஸ்டேட் வண்டி தமிழ்நாட்டுக்காரங்க பிடிக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 50 ரூபா கொடுத்தா அப்போ விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ நினச்சிக்கிறேங்கண்ணா. அதர் ஸ்டேட்டில் 50 ரூபா இல்லைங்கண்ணா. 50 ரூபாலாம் கெடுத்தா நான் உனக்கு காசு கட்டினா அப்படின்னு தூக்கி மூஞ்சில் விடுறானுவ. எடுத்தா 1000 ரூபா. சவர்தா கூடப்பா அப்படிங்கிறானு. எடுத்த சார் காசு இல்லைங்க சார். 1000 ரூபா கொடுத்துட்டு பாப்பா, முன்னாடி போனோம் 1000 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கலாம், நீ அதை தான் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி பேசுறாங்க. நம்ம புதுசாக போறாள், ஐயோ நம்ம வண்டி தூக்கி உள்ளார வச்சுருவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு காசு கொடுத்துட்றாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருந்தாலும் இதுக்கு அதர் ஸ்டேட் போய் ஓடுறதுக்கு பர்மிட், அது பேர் அதான் பர்மிட்டுங்கண்ணா. அந்த பர்மிட்டை நம்ம அக்ரிகல்ச்சருக்கு அடிக்கி கிடையாது, அந்த விவசாய அந்த வேளாண் துறை வண்டிக்கெலாம் கிடையாதுங்களாமா. நாங்கள் அதுவும் 2-3 வருஷம் கேட்டோம், நாங்கள் பர்மிட் கூட காசு தரோம், நீங்கள் பர்மிட் போட்டு கொடுங்க, நாங்கள் ஃபைன் கட்டுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களே சொல்கிறாங்க இல்லைன்னு. அப்படியே கேட்குறீங்கன்னா எங்களுக்கு தேவை அமௌண்ட். இது அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது ஒரு சீசனு, இந்த சீசன் அவங்க போகிறப்ப ஒரு அமௌண்ட்டு, வரும்போது ஒரு அமௌண்ட் பல்க் அடிச்சுக்கிறாங்கண்ணா. அதை நம்ம போய் யாரும் தட்டியும் கேட்க முடியாது. நம்ம பிழைக்க போகிற இடத்துல நம்ம யாரும் சண்டைக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாதுங்கண்ணா. விஷயம் என்னங்கன்னா, பர்மிட்டு அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை ஃபைனு கொஞ்சம் குறைச்சாலும் பரவாயில்லைங்கண்ணா. இங்கே போகிறாங்க, கொடுத்து பழகிறாங்க, அவங்க வாங்கி பழகிறாங்க. அதுதாங்கண்ணா விஷயம். புதுசாக போகிறவங்க யாரும் தெரிஞ்சவங்க கொடுப்பாங்க, ஃபைன் அதிகமாக கேட்டாங்கன்னா கொஞ்சம் பேசி கொஞ்சம் ஃபைன் குறைச்சி எடுத்துகிட்டு போங்க. இது வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து எப்படி சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விஷயம் நாங்களும் வீட்டை விட்டுட்டு நம்மளும் முதல் போட்டு தான் வெளியில் போகிறோம். இப்போ ஒரு லாரிக்காரங்க போயிட்டு அங்கே டீசல் திருடிட்டாங்க, இல்லை அங்கே போயிட்டுன்னா அதுக்கு ஒரு சங்கம் வச்சுருக்காங்க, சங்கத்து மூலிமா பேசி ஒரு லாரியை திருப்புறது, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அங்கேருந்து லாரி கொண்டு வந்து எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வேளாண் துறையில் எந்த ஒரு சங்கமும் கிடையாது, அரசாங்கமும் எதுவும் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு ஒரு சங்கம் இருந்தாலும் அந்த சங்கத்திலேயாச்சும் சொல்லுவோம், எங்களுக்கு சங்கமும் கிடையாது, அரசாங்கத்துலேயும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எங்களுக்கு ஒரே சேஃப்டி என்னன்னா, எங்களுக்கு ஒரு இடத்துல போய் ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களாச்சும், இப்படி இந்த வண்டி இப்போ போன வருஷம் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த வண்டி எல்லா பொருளும் எடுத்து அந்த வண்டி பிடிச்சி நிறுத்திட்டாங்க. அந்த வண்டி இன்னும் அங்கேயே தான் இருக்குது, யாருமே எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிட்டா அந்த டிரைவர் போட்டு அடிச்சு அந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா கூட யார் போய் கேட்க முடியும்? ரோட்டில் போகிறோன்னு கேட்க முடியாது. எங்களுக்கு இப்போ விஷயம் என்னன்னா, அதர் ஸ்டேட் போட்டால் எங்களுக்கு உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. ரோட்டில் போன 4 பேர் அடிச்சு போட்டால் தமிழ்நாட்டுக்காரன் அடிச்சு போட்டு போயிட்டான்னு போயிடுவாங்க கம்முன்னு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு அதனால தான் நாங்கள் கூட்டாக போகிற விஷயமா அதுதான். ஒரு இன்னைக்கு ஒன்றும் இல்லை, டிராக்டர் ஓட்டுறவங்க வயசு என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாம் சின்ன பசங்க தான். என்ன காரணம்? வேலை வாய்ப்பு கிடையாது. ஏதோ இப்படி போயாச்சு மாதம் 30,000 20,000 30,000 சம்பாதிக்கிறேன் போகிறானுங்க. ஏன்னா விஷயம் என்னன்னா, எங்கள் மேலேயும் ஃபால்ட் இருக்குங்கண்ணா. ஏன்னா டிரைவர்லாம் சின்ன பசங்களை கூட வச்சு ஓட்டுறாங்க, எங்கள் மேலேயும் ஃபால்ட் இருக்குது. ஆனால் அவங்க ப்ராப்பராக லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை, போலீஸ் சென்டர்லாம் பிடிச்சி நாங்கள் ஃபைனு கட்டினா பிரச்சனையே நாங்கள் கம்முன்னு கொடுத்துட்டு நாங்கள் ரெகுலராக ப்ராப்பராக போயிட்டு வந்துடும். நீ அங்கேருந்து திருட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு திருட்டு வண்டியை நீங்கள் ஓட்டிட்டு திருட்டு வண்டியை கூட எடுத்து வந்தாலும் பணம் மட்டும் இருந்தால் போதும். எங்கேயும் இது வரைக்கும்னா நான் போலீஸ்ல எல்லா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருக்கேன், இன்சூரன்ஸ்லேருந்து 8,000 பணம் கட்டி கூட எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட என் பேக் அவுட் எடுத்தது கிடையாது. ஒரு நாள் இத்தனை ஆடியாவே பிடிச்சிருக்காங்க. அப்போ அவன் பர்மிட் எடுத்துருவான், டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து காட்டினாலும் வண்டிக்கு 200 ரூபா கொடுத்துருப்பாங்க, 500 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒருத்த பணம் எங்கே போனாலும் சரி, நீ திருட்டு வண்டி அங்கேயே தூக்கிட்டு வந்தால் கூட சரி, பணம் கொடுத்துட்டு நீங்களும் வண்டி வந்துட்டே இருக்கலாம். எல்லாம் பேருக்குன்னா சொல்லாங்கண்ணா, எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லைங்கண்ணா, பணம் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடலாம். சேஃப்டி, அதாவது இப்போ சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ யார் வேணாலும் அடிச்சு போட்டு போயிடுவாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீ இப்போ தமிழ்நாட்டுக்கும் இப்போ கர்நாடகாவும் எக்ஸாம்பிள் போறீங்கன்னு வச்சுங்க, இப்போ கூட நிறைய வந்து அந்த தண்ணி பிரச்சனை, வெளில போறவங்களை அடிச்சு போடுறாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனை வந்து இல்லையா? இப்போ எந்த அளவுக்கு நிறைய இப்போ நம்ம வீடியோவில் கூட பார்க்குறோம். முன்னாலாம் வந்து சோசியல் மீடியா வந்து பெருசாக கிடையாது, இப்போலாம் வந்து எல்லாமே சோசியல் மீடியாவில் வந்துருது. எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்காங்க, ஈஸியா வந்து எங்க ஊருக்கு ஏண்டா வரீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நடக்குது இல்லையா? இந்த மாதிரி அனுபவம்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? ஐயோ நிறையா நடந்திருக்குண்ணா. நைட் அடி எங்க விடிகாலத்துல ஊருக்கு கிளம்பான ஒரு ஆசையோட நம்ம கிளம்பி வருவோம். ஒரு 8 வண்டிங்கன்னா எல்லாம் டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு நைட்டு மணி 3 மணிக்கு சண்டையப்பட்டோன்னு சொல்லிங்கன்னா எல்லா வண்டிக்காரங்களும் வண்டியில் ஏறிட்டாங்க. கடைசி வண்டி நம்ம அடிக்கணும். இந்த ஊருக்கார பசங்க வண்டி மறிச்சிக்கிட்டு காது கதை அடிக்கிறானு, காது கதை 2 அப்பா அப்புறானுவேன். 50 ரூபா கூடாப்பா அப்படின்னு அடிக்கிறானுவன். நம்மளாம் என்ன பண்ண முடியும்? காசுல எடுத்து கொடுக்க முடியும்? அவனெல்லாம் பாயிண்ட் ஓட்டு எடுத்துக்கிறானுவேன். மீதி அந்த இடத்துல அடிச்சுட்டு வர முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். வெளியூர் போயிட்டா ஃபஸ்ட்டு சேஃப்டியே கிடையாதுங்கண்ணா. ஒன்றும் இல்லைங்கண்ணா,
அக்ரிகல்ச்சர் வண்டிக்காரங்களே அக்ரிகல்ச்சர் கீழே நேம் போர்டில் போட்டிருக்கு பொலிரோ காரில் வண்டி மறித்து ஃபைன் கேட்குறானுவ. அதே ஒரு காரணம் எங்கள் புரோக்கர் நான் வண்டி ஓடினு இவனு எதுக்கு ஃபைன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நீ பழைக்கு வந்த நாயிடா, நீ எங்கூட நம்பி எங்களை தான் நம்பி விடுங்க, நான் கேட்டால் நீ கொடுத்துட்டாகணும் அப்படின்னு சொல்லி வாலண்டியாக அவங்களை பணம் ஓடிட்டு போகிறானுவன். இருக்கிறதுலே கர்நாடகாவில் மோசமான ஏரியா சும்மாதாங்கண்ணா. சும்மாதான் ஒரு ஃபீல்டு ஓட்டிட்டு இருப்பீங்க, ஒரு வயலை விட்டு அடுத்த வயல் ரோட்டை தாண்டதுக்கிட்ட இந்த வயலில் வந்து பணத்தை பிடிங்கிட்டே போயிடணும். நான் கண்மொழியே நான் பார்த்துருக்கேங்கண்ணா. 1500 வச்சிருக்காரு பாக்கெட்டில், 100 ரூபா அவனுக்கு இவன் பிச்சை போட்டு இவன் 1400 பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறாங்கண்ணா. உன் பாக்கெட்டில் ஒரு நிரந்தரமாக ஒரு 10 ரூபா ஒன்றால் வச்சுக்க முடியல. இப்படி வெளியே போய் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ கொண்டு வந்து என்னங்க நம்ம மீதி ஆகுதுன்னு தான் நான் கேட்குறேன். மீதி ஆகுறதுலாம் நம்ம போய் ஓட்டி தான் நம்ம மீதி பண்ணுறோம். அந்த காசை நம்ம வீட்டுக்கு பத்திரமா கொண்டு வந்த முடியலையே. நான் இப்போ வெளியில் நம்ம எல்லாம் கையில் தாங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த ஏடிஎம் கார்டில் டெபாசிட் மிஷினில் பண்ணுறதுக்கட்டியும் அந்த பேக் எடுத்துகிட்டு திருட நம்ம என்ன திருட பேங்கில் போய் நின்றுட்டு இந்த பணம் போட்டு வெளியே வரும்போது அந்த கேட்டில் காலை வச்சுட்டு நிற்கிறது எவ்வளோ தள்ளி விட்டுறாரு. அந்த அளவுக்குன்னா சேஃப்டி இல்லாதாங்கன்னா இன்னமும் நாங்கள் வெளியில் போய் பாடுபட்டு இருக்கோம். அதுவும் இந்த பாதி பேர்த்துக்கு இந்த கஷ்டம் தெரியாமல் ஒருத்தங்க புதுசாக போகிற ஆளை கூப்பிட்டு போயிட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள்னா வருதுங்கண்ணா. மேக்ஸிமம் போகிறவங்க தனியாக எங்கேயும் போகாதீங்க. ஒரு கூட ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சு ஒரு ஆளை வச்சுக்கோங்க. தப்பு நம்ம மேலே இப்போ விபத்தை பற்றி இப்போ சப்போஸ் நீங்கள் போனீங்க, ஒரு பைக்கார முன்னாடி வரான் ஒரு பாதையில் பண்ணுறான்னா, நம்ம ஊரில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதே தான் அதர் ஸ்டேட்லேயும். ஒரு பைக்கார முன்னாடி வந்துட்டான், நீ வேகமாக வந்துட்ட இல்லை பாட்டு போட்டு விட்ட. இப்போ போன வருஷங்கன்னா செட்டு போட்டுட்டு போனாங்கண்ணா ஒரு பைக்கில் ஒரு டிராக்டரில் சத்தம் அதிகமாக வந்துட்டு இவன் கீழே நின்று திட்டுறான். ஆமாடா சத்தம் அதிகமாச்சுன்னு இவங்க திமிரா பேச சப்புன்னு தானே அடிங்க அடிச்சானுவேன். எதுவுமே பேச முடியல. முன்னாடி போகிற வண்டிக்காரங்களாம் எல்லாம் கை கட்டிட்டு அவன் வாங்கிட்டான், அவன் கத்திட்டு தானே வந்தான், வாங்கிட்டு அடி வாங்க தான் விட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும்? 50 ரூபா இருந்தாலும் போய் கேட்கலாம், இதை பேச தெரியும் போய் கேட்கலாம். அதர் ஸ்டேட்டில் நீங்கள் போய் என்ன கேட்பீங்க? நம்ம சேஃப்டி நம்ம தாங்கன்னு பார்த்துக்கணும். அதர் ஸ்டேட் போனால் கொஞ்சம் தயவு செஞ்சு வேகமாக போகாதீங்க. ஊருக்குள்ளார செட்டு போட்டுட்டு தயவு செஞ்சு அதர் ஸ்டேட் போனால் நீங்கள் ஃபீல்டு ரோட்டமாக போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா தூக்கம் வராமல் இருக்கிறதுல செட்டு போடுறோம், கொஞ்சம் மழை தொல்லாமல் செட்டு போடுறோம். ரோடில் நீங்கள் போகும்போது அந்த காட்டுக்குள்ளே போகும்போது செட்டு போடுங்க, ஊருக்குள்ளே போகும்போது செட்டு போடாதீங்க தயவு செஞ்சு. அதாங்கண்ணா ஒரு விஷயம். சரிம்மா, இப்போ நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க இல்லையா? இப்ப எல்லாமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இது பண்ணி ஓட்டுறதுக்கு அந்த நம்ம அமௌண்ட் சம்பாதிக்கிறது தான் ஓட்டுறோம். இப்ப ஒரு மாசம் வெளியில போய் ஓட்டினா ஒரு அமௌண்ட் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பல்கா கடன் வாங்கினாலும் அந்த கடனை கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெளில போய் ஓட்டுறது. லோக்கலை விட வெளில போய் ஓட்டுறது இதான் ரீசன் இல்லையா? இப்படி இருக்கும்போது ஒரு சில புரோக்கர்லாம் பாத்தீங்கன்னா போங்க அமௌண்ட் போட்டு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போனா அது அவ்வளவுதான். ஏதோ ஒரு சிலர் நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லியே ஏமாத்திடுவாங்க. இது வந்து எங்களுக்கே நிறைய இடத்துல நடந்திருக்கு. நாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், எங்களுக்கு இதுலயே வந்து பல பிரச்சனை ஆகுது. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஜென்ரலா ஒரு விவசாயம் இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்க? ஆனா இப்போ நாங்கள் அதர் ஸ்டேட் போய் ஓட்டுறோம். ஒரு புரோக்கர் நல்ல புரோக்கர் பிடிக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு மெயின் புரோக்கரு, அந்த புரோக்கர்ல இருந்து ஒரு சப் புரோக்கரு, அந்த சப் புரோக்கர்ல இருந்து அடுத்த புரோக்கரு. ஒரு மரத்துல ஒரு வேர் தான் அந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா அந்த வேர்கிட்ட தான் நம்ம போய் நிற்பான். அவன் 10 புரோக்கருக்கு அப்புறம் ஒரு சப் புரோக்கர்ல 10 புரோக்கர் தாண்டி அடுத்த புரோக்கர் போய் விடுவாங்கன்னா அந்த புரோக்கர்கிட்ட போனால் ஃபீல்டு கொடுப்பான், நாளைக்கு நல்லா கொடுப்பான், 10 நாள் நல்லா கொடுப்பான். அந்த காசு கொடுறான்னா மட்டும் அது எப்படியா தெரியல. நான் ஓட்டிட்டு அந்த காசு கொடுக்கறதுக்கு அம்மா கஷ்டமா இருக்கும். ஏன்னா டீசலுக்கு ஒரு 4000 டீசல் பிடிச்சிக்கோ அப்படிமா, சாப்பாட்டு காசு கொடுப்பான். நம்ம ஒரு நாளைக்கு 5000 20,000 ஓட்டுவோம். அப்படியே ஒரு அதிகம் தான் ஒரு 4 நாள் போட்டோம், ஒரு 60,000 சேர்ந்துப்பேன். அந்த காசு வரானா வசூல் போன வருஷம் நான் ஒரு ஒன்னாளியில் ஓட்டாங்கன்னா என் கூட பெல்ட் வண்டி ஓடிச்சிங்கன்னா என்ன ரேட்லேயும் தெரியாமல் 100 மணி நேரம் ஓட்டிருக்காங்க, 1 லட்ச ரூபா டீசல் வாங்கியிருக்காங்க. என்ன ரேட்லேயும் தெரியாமல் கணக்கு முடிக்கும் போது வெறும் 2,100 போட்டு முடிக்கிறாங்க. அந்தாண்ட 2,800 ஓடிட்டு 2,100 போட்டு கணக்கு முடிக்கிறாங்க. அதுக்கு அமௌண்ட் வரல, போங்கண்ணே அக்கௌண்ட்ல போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்காரனுக்கு வச்சு விட்டாங்க. அப்போ இதில் வயல் விட்டு வெளியே வரும்போது லைன் தூக்கி குடிக்குமா சின்னோண்டு பிரச்சனைங்கன்னா லைன் மாட்டிச்சு எடுத்து இருந்தால ஆப்ரேட்டர் கொஞ்சம் வேகமாக எடுத்து 6 கம்பம் உடஞ்சி போச்சு. அதுக்கு 50,000 போட்டாங்க ஃபைனு. சரி தப்பு எங்கள் மேலே ஒத்துக்கலாம். புரோக்கர் வந்து சப்போர்ட் பண்ணோம். புரோக்கர் அவன் தானே அடித்தான், அவனே இதை பண்ணிட்டு போட்டான் அப்படின்னு சொல்லி சப் புரோக்கர் பண்ணி விட்டாங்க. அதனால வண்டிக்காரன் தான் ஃபைன் கட்டிட்டு வந்தாங்க. வெளியில் போகிறவங்க தயவு செஞ்சு ஒரே ரிக்வஸ்ட் தான், 10,000க்கு மேலே யார்ட்டையும் விடாதீங்க. இல்லை நீங்கள் 1 லட்சம் 2 லட்ச ரூபாய் பாக்கி விட்டுட்டு நீங்கள் போங்க அக்கௌண்ட்டில் வசூல் பண்ணிட்டு போடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், அந்த காசு மறந்துட வேண்டியதான். ஒரே கான்செப்ட். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு கிட்ட ஒரு 15,000 ரூபா வரணும், ஒரு 2-3 ரூபா கிட்ட, அவ்வளோதான். என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு சரி நம்மளை ஓட்டி கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிட்டு விட்டு வர வேண்டியதான். நீங்கள் வேணால் நல்லா நினச்சி போடுங்க. எத்தனை வண்டிக்காரங்க வேணால் சுத்தமாக 1 ரூபா கூட காசு இல்லாமல் வாங்கிட்டேன்னு யாரும் சொல்லுங்க பார்ப்போம். 10 வருஷம் வண்டி வச்சிருக்கலாம் இருந்தால் கூட எனக்கு அந்த இடத்துல 10,000 நிற்கிது, இந்த இடத்துல 10,000 நிற்கிறதுன்னு தான் சொல்கிறாங்க. சரி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது நிறைய விஷயம் வந்து இந்த பேலர் பற்றி சொல்லியிருந்தீங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். சரிங்க.